கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 20 கூட 19 வசனம் பார்த்தா, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. தூற்றிக்கொண்டு திரிகிறவன், ஏன்னா அவனுடைய வேலையே அதுதான். எங்கிருந்து எங்கே சொல்லலாம், யாரை பிரிக்கலாம், யாரை குறித்து சொல்லி கலகம் பண்ணலாம், பிரச்சனை கொண்டு வரலாம். அது வேலையே அவன் தூற்றிக்கொண்டு திரிகிறவன், அவன் வேலையே அதுதான். ரகசியத்தை யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை எதுன்னு சொன்னால், யார் சம்மந்தப்பட்டாலும் அவங்ககிட்ட சொல்லலைன்னா அவன் தூக்கமே பிடிக்காது. தூற்றிக்கொண்டு திரிகிறவன், அவனுக்கு ரகசியத்தை பாதுகாக்க தெரியாது. அவன் ரகசியத்தை அப்படியே வெளிப்படுத்திடுவான். அப்படிப்பட்டவன் கூட சேராத, கலவாத, ஐக்கியமாக இருக்காத. அதிலே நம்ம பார்க்கும்போது 24 கூட கலகக்காரரோடு கலவாதே, கலகக்காரரோடு கலவாதே, சடிதில் அவர்களுடைய ஆபத்து எழுவும். இந்த கலகக்காரோடு கலவாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எல்லாம் ஒன்று தான், தூற்றிக்கொண்டு திரிக்கிறது மேலே தான், கலகம் பண்ணுறது ஒரே இதுதான். அவன் கலகம் பண்ணலைன்னா அவங்களுக்கும் அதாவது அது ஒரு சுபாவம். அது அப்படிப்பட்ட கூட சேராத, ஐக்கியமாக இருக்காத, கலவாத. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சடிதில் அவங்களுக்கு ஆபத்து எழும்புமா. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது நம்ம நம்பி ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை நம்ம பாதுகாக்கணுமே தவிர, அதை மற்றவங்கிட்ட சொல்லியோ சம்மந்தப்பட்டவங்கிட்ட சொல்லி அதன் மூலம் குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க, பிராண சிநேகிதரை கூட பிரிச்சிருவாங்க. அந்த கலகத்தின் ஆவி அது, அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி, அது ஒரு பிரிவினை ஆவி. அதில் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்கோம். அப்படி பட்டம் கட்டு நம்ம சேரக்கூடாது. அதிலே நம்ம கூட 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் கூட தாவீது என்ன பண்ணுறாருன்னா, சவுல் தான் தாவீது தான் சாகடிக்கிறதுக்கு துரத்தி கொண்டு வரும்பொழுது சரி தாவீது என்ன பண்ணார், நோபில் இருக்கிற ஆசனாகிய அகிமலேக்கு எடுத்துகிட்டு போகிறார். போன உடனே போயிட்டு அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு பட்டை வேணும்னு கேட்குறாரு. பட்டை வேணும்னு கேட்ட உடனே அவரும் என்ன செய்கிறாரு, எங்கிட்ட கோலியாத் பட்டை இருக்குது, அதை தரேன்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி இது போதும், இந்த பட்டயத்தை விட வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பட்டயத்தை வாங்கிட்டு தாவீது போயிடுறாரு. இதை பார்த்த தோபிக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவன் சவுல் ஊழியக்காரு கூட இருக்கிறவன். இதை பார்த்துட்டு நேராக என்ன பண்ணுறான்னா சவுல் கிட்ட சொல்லிடுறான். அதை எப்படி சொல்கிறான், அவன் பட்டயத்தை தான் வாங்கிட்டு போனான். ஆனால் இவன் எப்படி சொல்கிறான்னா, கர்த்தர்கிட்ட விசாரித்தான், அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்தான், கோலியாத்தின் பட்டயத்தையும் கொடுத்தான். அப்போ அந்த அகிமேலக்கை பற்றி எத்தனை ஒரு தவறு சொல்கிறான் பாருங்க. கலகம் பண்ணுறான். பட்டயத்தை கொடுத்து அனுப்புனான், ஆனால் இல்லை, கர்த்தர்கிட்ட விசாரித்தான், போஜனம் கொடுத்தான், கையில் பட்டயத்தையும் கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லி அப்படியே கலகம் பண்ணிட்டான். அதோடைய விளைவு சவுல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆசரனாகிய அகிமேலேக்கு அந்த குடும்பத்தையே எல்லாருமே சாகடிச்சிடறான் சவுல். 80 பேர் எல்லாருமே சாகடிக்கிறான். அது ஒரு பட்டணம், ஆசரங்களாம் இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற குழந்தைங்க, பெண்கள் எல்லாருமே, மாடு கழுதை ஆடு எல்லாத்தையுமே வெட்டி போட்டுறான். அதில் ஒரே ஒரு தம்பி தான் அபியத்தார்னு சொல்லி ஒரு தம்பி தான் தப்பிச்சு வரான் தாவீதுகிட்ட. அப்போ இவர் சொன்ன அந்த ஒரு கலகம் எத்தனை பேர் அந்த ஆசாரியுடைய வம்சத்தையே அழிச்சிருச்சு. அப்போ அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம். அந்த காரியம் எத்தனை பேர் அந்த குழந்தைங்க துடிக்க துடிக்க செத்துருப்பாங்களே, யார் தவறே செய்யாதவங்க எல்லாமே சாகுறாங்களே. அந்த கலகத்தோடைய விளைவு தான் அது. அதனால் கூட கலகன்றது மற்ற குடும்பத்தை அழிக்கிறது, மற்ற குடும்பத்தை பிரிக்கிறது. சபையை பிரிப்பாங்க, குடும்பத்தை பிரிப்பாங்க, சொந்தத்தை பிரிப்பாங்க, எல்லாத்தையுமே நல்ல நண்பர்களை பிரிப்பாங்க. அது ஒரு கலகத்தின் ஆவி, குறை சொல்கிற ஆவி. அது
அப்படிப்பட்ட சுபாவம் நம்மக்கிட்ட இல்லாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் சடுதியில் ஆபத்து வரும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பார்த்துட்ருக்காரு. அந்த பயம் எப்பவுமே இருக்கணும். நம்ம பேசுகிறத, நம்ம சொல்கிறது எல்லாமே கர்த்தர் பார்க்கான்னு அந்த பயம் நமக்கு இருக்கணும். யாரை குறித்து சொல்லி கலகம் பண்ணி அது நிமித்தம் அவங்க வேதனைப்படும் போது அதனுடைய தாக்கம் ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அதனால் கூட இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கூட நம்ம ஐக்கியமாக இருக்கவும் கூடாது. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்டங்கிட்ட நம்ம எதுவும் ஷேர் பண்ணவும் கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருங்க. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா அந்த கலகம் ஆண்டவரை குறை சொல்கிறது, இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுக்குள்ளே இல்லாதபடி, அப்படிப்பட்ட இருக்க நபர்களோடு கூட நாங்கள் சேராதபடிக்கு கர்த்தர் ஆண்டவர் எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படி அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.